கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான காலேஜ் தான் கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு காலேஜ் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக கோயம்புத்தூர்னு சொல்ல முடியாது, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் இருக்குது. அண்ட் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கேம்பஸ், ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ். அண்ட் உண்மையாகவே இங்கே படித்த ஒருத்தா அப்புறம் இங்கே வந்து நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமா, இங்கே படிச்சு வந்தால் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, இல்லை என்ன மாதிரி கேம்பஸ் லைஃப் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். கைஸ் ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதை தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், கற்பகம் காலேஜ் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது. அண்ட் ஒரு 170லேருந்து 180 கட் ஆஃப்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மெயின் கோர்ஸ் சொல்கிறேன், இந்த சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி கோர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த கட் ஆஃப்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உண்மையாகவே எப்படி ப்ரோ இங்கே வந்து படித்தா ஒர்த்தா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் சொல்லணும் அப்படின்னா கேம்பஸை பொறுத்தவரை ஒரு பியூட்டிஃபுல்லான கேம்பஸ். உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற நியூ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்க டியூன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 19 கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த 19 கோர்ஸில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2000 எஸ்டாப்ளிஷ் பண்ண காலேஜாக இருந்தாலுமே இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ், இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு வைஃபை எனேபிள் கேம்பஸ். அண்ட் இங்கே இருக்க ஹைடெக்கான லேப் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கிளாஸ் ரூம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டாப் நாச் லெவலில் வந்துடும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு சைடு இருக்கட்டும். அண்ட் இன்னொரு சைடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அகாடமிக்ஸில் கண்டிப்பாக எந்த குறையுமே கிடையாது. இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், இங்கே இருக்க கரிக்குலமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்றைக்கி அடுத்த ஒரு 10 இயர்ஸுக்கு என்ன தேவைப்படுமோ அதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி டீச் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், டவுட்டே கிடையாது. மேக்ஸிமம் பிஹெச்டி முடிச்சவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாஃபாக வருவாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும், அதில் டவுட் இல்லை. பட் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து சொன்னது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பாலிசி இருக்குது. உங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கண்டிப்பாக இவங்க கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பக்கம் நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா சூப்பர், வெல் அண்ட் குட். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் பிளேஸ்மெண்ட்ஸில். அண்ட் கேம்பஸை பற்றி சொல்லணும் கைஸ், உங்களுக்கு எந்த விதமாக குறையுமே இருக்காது. கேம்பஸ் லைஃப்பில் உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் நடக்கும், நிறைய காலேஜ் ஃபெஸ்ட் இருக்கும், கல்ச்சுரல்ஸ் இருக்குது. ஸோ கல்ச்சுரல்ஸுக்கு ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது நல்ல விஷயம் தான், டவுட்டே கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் இருக்கும், சரி ப்ரோ நான் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறேன், எனக்கு வந்து இங்கே ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குமா, அந்த ஃபெசிலிட்டிலாம் எனக்கு வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஹாஸ்டலை பொறுத்தவரை ஃபுட்டு வந்து நான் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன், அவ்வளோ கிரேட்டாக இருக்குன்னு யாருமே சொல்லலை. ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் ப்ரோ, சமாளிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும், ஹைஜீனாக இருக்கும், அந்த எந்த குறையுமே கிடையாது. எஸ் கைஸ், இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ இங்கே கண்டிப்பாக வந்து அவங்களோட ஓன் கரிக்குலம் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது எல்லாமே வந்து உங்கள் காலேஜோட ஸ்டாஃப் தான் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து ஒரு பெரிய நல்ல அட்வான்டேஜான விஷயம். பிகாஸ் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸும் உங்களோட சிலபஸும் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக இங்கே டஃப்பாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் வந்து வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு 2 செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்துட்டு இன்பிட்வீனாக வந்து ஒரு 3 இன்டர்னல் மாதிரி வந்துட்டு எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அண்ட் அதுக்கு இன்பிட்வீனாக வந்து உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு யூனிட் முடித்தோடனே அது வந்து ஒரு யூனிட் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து த்ரூ அவுட் தி பீரியட் நீங்கள் வந்து ஸ்டடீஸில் கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக தான் இருக்க முடியும். அதில் டவுட்டே கிடையாது. ஏதோ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்தீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. அண்ட் அதே மாதிரி இங்கே பாஸ் பர்சன்டேஜ் வந்து 50% நீங்கள் எடுத்தாகணும். ஸோ 50% கீழே வந்தீங்க அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் ஹரியர். ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க. இன்டர்னலும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி வந்துட்டு உங்கள் எக்ஸாம்ஸ்லேயும் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இங்கே வந்து உங்களால் ப்ராஸ் பண்ணி கிளியராக போக முடியும். அண்ட் அரியர் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க கைஸ், அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். பிகாஸ் நிறைய கம்பெனியில் பேக்லாக், ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் எந்த அரியரும் இல்லாத அளவுக்கு கிளியர் பண்ண பாருங்கள், உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க காமனாக. அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து 3rd 4th செம்மெல்லாம் போனதுக்கப்புறம் ரொம்ப வந்து இன்டென்ஸாக வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து போக ஆரம்பிக்கும். அண்ட் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இது வந்து நிறைய இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். 3rd இயர்லேருந்தே உங்களுக்கு ஆப்வியஸாக பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், லாஜிக்கல் ரீசனிங், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து கோப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் ரெடி ஆகிடும். அண்ட் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன் கைஸ், நான் ஹாஸ்டல் பற்றி ஒரே பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நான் ஏசி ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற தெரியல. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சரி ப்ரோ, ஓகே, இங்கே எப்படி ப்ரோ காலேஜ் ஃபீஸ்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபீஸ் வந்து கண்டிப்பாக 35,000லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் போகும் ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பிஜி கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 35,000க்கும் இருக்கும். இப்போ மோஸ்ட்லி இன்ஜினியரிங் எல்லாமே வந்து ஒரு 1 லட்ச ரூபாயிலே 2 லட்ச ரூபாய்
நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் சொல்கிறது இந்த டொனேஷன் கட்டி போகிறது கிடையாது, ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்ல மெரிட்டில் மார்க் இருக்குது, உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு 180 185 190 கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா நிறைய சான்சஸ் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் டேரெக்டாக காலேஜ் மேனேஜ்மெண்ட் கூட பேசி அப்படி தான் நீங்கள் வந்து போக முடியும். அண்ட் அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குங்கிறது நீங்கள் அவங்க வெப்சைட்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கே ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் எஸ் கைஸ், இன்னொரு விஷயம், இங்கே இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் முடிக்கிற முன்னாடி கண்டிப்பாக ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது வந்து நல்ல விஷயம், எந்த டவுட்டு கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷருக்கும் ஒரு ஃப்ரெஷருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் தான். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். சரி ப்ரோ, ஓகே, இப்போ நான் இங்கே வந்தால் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் இயர்ஸில் வந்து உங்களுக்கு 70 to 80% வரையும் பிளேஸ் ஆகிடுறாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த அரியர் பேக்லாக் இதெல்லாம் இருந்தால் அந்தளவு பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் பாஸ்ட் இயர்ஸில் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 40 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்டாக 41 லட்சம். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா லோவஸ்ட் வந்து 3.5 LP வரையும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் அ பேட் நம்பர் அட் ஆல். கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷருக்கு இது 2 பேக்கேஜுமே சூப்பர் தான். அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 5லேருந்து 6 LP, 6 லட்ச ரூபா. ஸோ அது வந்து டீசெண்டான ஒரு பேக்கேஜ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் மேஜர் கம்பெனிஸுமே வராங்க. உங்களுக்கு MNCs பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு விப்ரோ, TCS, அப்புறம் இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி மேஜர் கம்பெனிஸுமே வராங்க. பட் உங்களுக்கு டேலண்ட் இருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ப்ராப்ளம் சால்விங்கான வந்துட்டு திறமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரி ப்ரோ, ஓகே, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேம்பஸ் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான் பாருங்கள். உங்களுக்கு எனக்கு சூப்பர் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, கேம்பஸ் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அட்மிஷன் போடலாம்.